இன்று நம்முடைய சற்று நேர தியானத்திற்காக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் அது சங்கீதம் 118வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சபைக்காய் ஆண்டவரே என்ன வார்த்தை நான் பேசுவது, பல பிரசங்கங்களை நான் செய்திருக்கிறேன். ஆனால் கர்த்தரின் இருதயத்தில் போடுகிற வார்த்தையை நான் பேசுவது என்னுடைய வழக்கம். ஆனால் கர்த்தர் இந்த வார்த்தையை பேசும்படி என் இருதயத்தை, என் ஆவியை அவர் ஏவினார். ஹல்லேலூயா. இந்த வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பது நலம். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு நல்ல ஒரு வார்த்தை பாருங்கள் பிரியமானவர்களே. வார்த்தை என்னது? கர்த்தர். ஆமென். நடு மையத்தில் இருக்கிற வசனம் எது? மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பது நலம். ஆமென். இன்றைக்கு மனித சத்தங்களை கேட்டு, மனித வார்த்தைகளை கேட்டு, மனித வாக்குறுதிகளை கேட்டு ஒருவேளை சோர்ந்து போய் நீங்கள் வந்திருக்கலாம். ஐயா, வாரம் முழுக்க வேதனை, ஒவ்வொரு நாளும் கஷ்டத்தை நாங்கள் அனுபவிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் போராட்டம் தான். இவைகளுக்கு நடுவே நான் தோற்று போய் ஏமாற்றப்பட்ட சூழ்நிலையில் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கலங்கி வந்திருக்கலாம். உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்றார், தோள் மேல தட்டி சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? மனுஷனை நம்பாத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த மனிதனும் பொய்யன். ஹல்லேலூயா. சங்கீதம் 116:11 சொல்லுகிறது, எந்த மனிதனும் பொய்யன் என்று சொல்லி. எந்த மனிதனும் பொய்யன். உன்னை ஏமாற்றி விடுவார்கள், நன்றாய் பேசுவார்கள். காசு இருக்கும் வரை ஜனங்கள் உன்னை சுற்றி சுற்றி ஒரு நாயை போல வருவார்கள். வசதி இருக்கும் வரை உன்னை சுற்றி எல்லாரும் நிற்பார்கள். ஆனால் எல்லாம் உன் கையை விட்டு விலகி போகும் பொழுது எல்லாம் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்ப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, உன்கிட்ட எல்லாம் இருக்குது, உன்னை சுற்றி எல்லாரும் இருக்கிறார்கள் சொன்னா எல்லாம் உன்னை சுற்றி உன்னையே வட்டமிடுவார்கள். நீ சிரிக்கும் பொழுது சிரிக்கவும், நீ கைத்தட்டும் போது கைத்தட்டவும் ஒரு கூட்டம் எப்பொழுதும் நிற்கும். ஆனால் இந்த பூமியில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் உன் கையை விட்டு விலகும் என்று சொன்னால் எந்த ஜனம் உன்னோடு கூட நின்றதோ அதே ஜனம் தன்னுடைய கரத்தில் கற்களை எடுப்பார்கள். காரணம் என்ன தெரியுமா? எப்பொழுது நிந்தையால் உன்னை கொல்லலாம். கல் எதை குறிக்கிறது? நிந்தை, அவமானம். மனுஷ சத்தங்கள் எல்லாம் நம்மை ஒரு நாள் ஏமாற்றும். மனிதர்களுடைய வாக்குறுதிகள், நான் வாழ வைக்கிறேன், நான் உன் கூட கடைசி வரைக்கும் வருவேன், நீ பயப்படாத, உனக்கு என்னனாலும் நான் செய்வேன் அப்படின்னு வாக்குறுதியெல்லாம் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த வாக்குறுதியில் கடைசி வரை நிற்பதில்லை. காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, எந்த மனுஷனும் பொய்யன் தானா, எந்த மனுஷனும் உன்னை ஏமாற்றுவான். ஆனால் தெளிவாய் கர்த்தர் சொல்கிறார், நீ கர்த்தரை நம்பி அவரை சார்ந்து இருக்க வேண்டும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி அவரை சார்ந்து இருக்கணும். ஐயா, என் குடும்பத்தை சார்ந்த இன்னாரு இந்த நாட்டில் இருக்கிறாரு, என் குடும்பத்தை சார்ந்த இன்னாரு இந்த தொகுதியில் பெரிய ஆள், இந்த இடத்துல பெரிய ஆளா இருக்கிறாரு, அவர் பயங்கர பெரிய ஆள், நான் என்ன கேட்டாலும் செய்வார். உண்மைதான். எத்தனை நாட்கள்? 5 வருடம் ஆட்சி இருக்கும் வரை அவர் பெரிய ஆளா இருப்பார். ஆட்சி இல்லாமற் போகும்போது அவரும் இருக்க மாட்டார், பெயரும் இருக்காது. ஐயா, எங்க ஒண்ணு விட்ட சித்தப்பா இந்த இடத்துல பெரிய ஆளா இருக்க, பெரிய பிசினஸ் மேன், அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, அவர் என்ன வாழ வைப்பாரு, அவர் எங்களுக்கு கூடவே இருக்க சொல்லியிருக்காரு. அன்புக்குரியவர்களே, கேட்பதற்கு நன்றாக இருக்கும், கேட்பதற்கு எல்லாம் நன்றாக இருக்கும். ஆனால் எல்லாம் விலகி போகும்போது தான் இருதயம் உடைக்கப்பட்டு நாம் நிற்போம். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஒரு நாள் வரும் நம் தலைமையில் நின்று அழும் பொழுது நம்மோடு கூட சேர்ந்து அழுவதற்கு அந்த நிழல் மாத்திரமே இருக்கும். சிரித்தவர்கள் இருக்க மாட்டார்கள், வாக்குறுதி கொடுத்தவர்கள் இருக்க மாட்டார்கள், நடத்துகிறேன் என்று சொன்னவர்கள் இருக்க மாட்டார்கள். தனிமையில் உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிருப்போம். எனவே தான் கர்த்தர் அழகாய் சொல்லுகிறார், மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிரு. அவரை நம்பு. எந்த மனிதனையும் நம்பாதே, யாரையும் நம்பாதே, யாரையும் சார்ந்திருக்காதே, கர்த்தரை மாத்திரமே சார்ந்திரு. 2 பைபிள் காலேஜ் பசங்க என்கிட்ட கேட்டாங்க, எங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுங்க அப்படின்னு. ஊழியத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ நான் மெசேஜ் முடிச்சுட்டு உட்காந்துருக்கும் போது, நீங்கள் எங்களுக்கு என்ன சொல்வீங்க அப்படின்னு கேட்டு சிரிச்சிட்டே கேட்டானுங்க. இப்போ தானே தம்பி ஊழியத்துக்கு வந்திருக்கீங்க, ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன், எந்த மனுஷனையும் நம்பாத. அல்லேலூயா. எந்த மனுஷனுக்கும் சோப்பு போட்டு பிரசங்கம் பண்ணாத, எந்த மனுஷனையும் பாலிஷ் போட்டு மேடையில் நிற்காத. நீ மேடையில் பலிபீடத்தில் போய் நிற்கிறனா நீ பிரியப்படுத்த வேண்டியது கர்த்தரை மாத்திரம்தான், நீ உயர்த்த வேண்டியது கர்த்தரை மாத்திரம்தான்.
நீ கனப்படுத்த வேண்டியது கர்த்தரை மாத்திரம்தான். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. 14 வருடத்திற்கு மேலாக நான் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கம் செய்து வருகிறேன். ஆனால் இன்று வரை நான் எந்த மனிதனையும் பிரியப்படுத்தி பேசினதில்லை, பேச போவதுமே இல்லை. காரணம் என்ன? என்னுடைய ஒரே ஒரு நோக்கம் கர்த்தரை மாத்திரம் உயர்த்த வேண்டும். எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பில் சபையோடு சேர்ந்து நான் கர்த்தரை தான் உயர்த்த வேண்டுமே தவிர எந்த மனிதனையும் உயர்த்தி எனக்கு பிரயோஜனம் அல்ல. யாரையும் பாராட்டி பேசி எனக்கு எதுவும் வரப்போவதும் கிடையாது. ஆனால் ஒரு காரியம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும். ஆமென். நமக்கு அவரால் நிறைவான பலன் உண்டு, அவரால் நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு. அவர் நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களையும் ஏக்கங்களையும் நிறைவேற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? யார் இருந்தாலும் சரி, யார் இல்லாமல் போனாலும் சரி, யார் வந்தாலும் சரி, வராமல் போனாலும் சரி, கர்த்தர் அந்த விஷயத்தில் தலையிடுவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? உனக்காக பேசும்படி, எனக்காக பேசும்படி, யுத்தம் செய்யும்படி அவர் தமது மகிமையான சிங்காசனத்தை விட்டு எழுந்திருக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். எனவேதான் வேதம் அழகாய் சொல்கிறது, கர்த்தரை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும், அவருடைய வார்த்தையை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். அப்படி சார்ந்து கொள்கிற நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள்? முதலாவது, மனுஷிகத்தை சார்ந்திருக்கிறவனுக்கு என்ன காரியம் நடக்கிறது, கர்த்தரை சார்ந்திருக்கிறவனுக்கு என்ன காரியம் நடக்கிறது என்று வேகமாய் தியானித்து நாம் முடிப்போம். எரேமியா 17வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுடைய மனுஷன் சபிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. மாம்சத்தை தன் புயபலமாக்கி கொண்டு, ஆமென் சொல்ல மாட்டீங்களே? மனுஷன் மீது நம்பிக்கை வைத்து மாம்சத்தை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனதை உடையவன். இது எதை குறிக்கிறது? சிலருக்கு நம்பிக்கை மாசம் வருகிற வருமானத்தில் இருக்கிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? மாசம் என் அக்கௌண்ட்ல 31ஆம் தேதி ஆனா வர அந்த 10,000 ரூபாயை நம்பிதான் என் குடும்பமே நிக்குது. ஹல்லேலூயா. தன்னுடைய வருமானத்து மேல ஒரு நம்பிக்கை. சிலருக்கு என்ன தெரியுமா? என் பெரிய பிள்ளை வேலைக்கு போனா அவன் என்ன பார்த்துக்குவான், என் சின்ன பிள்ளை வேலைக்கு போனா அவன் என்ன பார்த்துக்குவான். சிலருக்கு வீட்டுக்காரர் மேல அதிகமான நம்பிக்கை, பிள்ளைங்களெல்லாம் பகைக்கிறது. நீங்களாம் இல்லாம போனாலும் எனக்கு கவலை இல்லை, அவர் இருக்கிற வரைக்கும் கஞ்சி ஊத்துவாரு. எது வரைக்கும்? இருக்கிற வரைக்கும். ஒரு நாள் அவரும் போவார்ல, போய் தானே ஆகணும். இருக்கிற வரைக்கும் நான் யாரையும் நம்பினா இல்லையா? என் சம்பாதியத்தை நான் நம்புறேன், என் பர்சனை நம்புறேன், எனக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை நம்புறேன், நான் வாங்கி போட்ட சொத்துக்கள் மீது நம்பிக்கை. ஹல்லேலூயா. இதெல்லாம் என்னை சுற்றி இருக்குது. நான் யாருக்கும் அடிப்பணிஞ்சு யாரும் இது பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. என்னுடைய நம்பிக்கை எல்லாம் என் ப்ராப்பர்ட்டி தான். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? இப்படி இருந்து 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 இவனுக்கு என்ன ஆகிறது? இருதயம், தெய்வ பயம் இருதயத்தை விட்டு விலகுகிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? தெய்வ பயம் இருதயத்தில் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒவ்வொரு இருதயத்திலும் இருக்க வேண்டும். ஆமென். இன்னைக்கு சபையில் இருக்கிறோம். எத்தனை வருஷம் விசுவாசியாய் சபைக்குள் இருக்கிறோம்? எத்தனை நாட்கள் நாம் இருக்கிறோம்? எத்தனை நாட்கள் நாம் கர்த்தரை சார்ந்து இருக்கிறோம்? எத்தனை விஷயங்களில் மாம்சத்தை சார்ந்து இருக்கிறோம்? என் ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா? என் பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? என் வீட்டில் யார் யார் எந்தெந்த பொசிஷன்ல இருக்காங்க தெரியுமா? எத்தனை நாட்கள் நாசியில் சுவாசம் இருக்கும் வரைதான் அவர்கள் அந்தந்த பொசிஷனில் இருப்பார்கள். ஒரு மனிதன் மரிப்பான் என்று சொன்னால் முதலாவது அவன் இழப்பது எது தெரியுமா? அவனுடைய பெயரை. ஹல்லேலூயா. சார் எப்போ வருவார்னு கேட்பாங்க, பாடி எப்போ வரும் தான் கேட்பான், எப்போ பாடியை எடுக்க போறேன்னு கேட்பான், எப்போ கொண்டு போய் அப்புறம் எப்போ சோத்திரம் கொண்டுன்னு கேட்பான். இதுதான் உலகம். முதலாவது இழப்பது அவனுடைய பெயரை. இன்றைக்கு மாறு தட்டி கொண்டு நாம் அலைந்து கொண்டு இருக்கலாம். ஐயா, எனக்கு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு, என்னை தாங்கிறதுக்கு ஆள் இருக்காங்க, நான் எதையும் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, யாரையும் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு என்னுடைய உழைப்பு இருக்கிறது, எல்லாம் சொல்லலாம்யா. ஒரு நாள் விட்டு விலகும் போதுதான் தெரியும் நான் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி, நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி. நான் பெங்களூர்லேருந்து ட்ரெயினில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு குடும்பத்தை நான் சந்தித்தேன். அவங்க கூட பேச ஆரம்பிக்கும் போது என்னை பார்த்த உடனே சொன்னாங்க, பாஸ்டர் என்னை பார்த்த நீங்கள் ஃபாதரான்னு கேட்டாங்க. என்னை பார்த்து முதல் வார்த்தை, நம்ம டிஷர்ட் ஜீன் தான் போட்டு உட்காந்துருக்கேன், என்னை பார்த்து ஃபாதர், சிரிப்பு வந்துருச்சு.
நான் ஃபாதர்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நான் கேட்டேன். இல்லையா உங்கள் முகத்தில் எழுதி ஒட்டி இருக்கு. என்னடா முகத்தில் எழுதி ஒட்டி இருக்கா, நமக்கு தெரியாமல் ஆண்டவர் ஏதாவது போட்டாரா தெரியலேன்னு சொல்லி எனக்கு ஒரு யோசனை. அப்போ பார்க்கும்போது கொஞ்சம் தூரம் வந்தாங்க. அவங்க கூட கொஞ்சம் பேசலாமான்னு என்கிட்ட கேட்டாங்க. எனக்கும் 5 மணி நேரம் ட்ராவல் இருக்குது, நீங்களும் 5 நிமிஷம் பேசுங்க என் கூட கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கும் போது ஒரு பேக் நிறைய பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபைல் இருக்குது. பெரிய கான்ட்ராக்ட் முடிச்சுட்டு வர மாதிரி ஃபைல்ஸு. நான் அப்போ அப்படியே பார்த்துட்டே வரேன். இவ்வளோ ஃபைல் வச்சுருக்கீங்களா, பிஸ்னஸ் பண்ணுறீங்களா நீங்கள்? நான் கேட்டேன். இல்லையா, சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வரோம். வாயில் ஒரு சின்ன புண்ணு வந்துருச்சு. அந்த புண்ணு ஒருவேளை கேன்சராக இருக்குமோன்னு பயம்படுத்திட்டாங்க. அதனால் செக்கப்புக்காக வந்திருக்கிறோம். அப்போ நான் கேட்டேன், நீங்கள் என்ன செய்கிறீங்க? நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறேன். நானும் டீச்சர், என் மனைவியும் டீச்சர். நானும் 40,000 சம்பாதிக்கிறேன், என் மனைவி 40,000 சம்பாதிக்கிறாங்க. அப்போ மொத்தம் எவ்வளோ ஆகுது சொல்லுங்கள்? காலையில் பேசணும். 80,000. 80,000 வச்சு சென்னையில் ஒருத்தர் நல்லா இருக்க முடியுமா? முடியாதா? முடியும். 80,000 வச்சு நல்லா சந்தோஷமாக வாழ முடியும். ஆனால் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, 5ஆம் தேதி நான் கடன்காரனை தேடி போய் நிற்கிறேன். 5ஆம் தேதி ஆகும். 5ஆம் தேதி அவன் வந்த உடனே கடன்காரன் வாசலில் போய் நிற்பேன். யார் கடன் கொடுப்பா? யார் கம்மியான வட்டிக்கு கொடுப்பா? யார் எனக்கு உதவி செய்வார்னு சொல்லி கலங்கி போய் நிற்பேன். கடனை வாங்குவேன். வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கலான்னு வாங்கி வைப்பேன். எப்படி தான் உடையும்னு தெரியாது, எப்படி தான் ஃபோன் தண்ணியில் விழுன்னு தெரியாது, எப்படி தான் அதை தொலைப்போன்னு தெரியாது, தொலைந்து போகும். நகை வாங்கினாலும் சரி, எது வாங்கினாலும் சரி துளைந்து போகும், எல்லாமே துளைந்து போகும். அப்போ நான் கேட்டேன், இவ்வளோ போராட்டத்தில் 2 பேரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. கம்பார்ட்மெண்ட்டில் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க எல்லோரும். நான் சொன்னேன், பிரதர் கொஞ்சம் பொறுமையாக அழுங்க, ஆனால் கொஞ்சம் பொறுமையாக எல்லாம் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க. எல்லாம் இறங்கின உடனே ஸ்டேஷனில், அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கின உடனே சென்ட்ரலில் நான் உங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி என் கை அப்படி நீட்டும் போது கர்த்தர் அழகாய் ஒரு வார்த்தை சொன்னார். ஏய், அவனுடைய இருதயத்தை எனக்கு கொடுக்க சொல். முதல்ல அவன் இருதயத்தை கொடுக்க சொல்ல. அவன் ஊழியங்களுக்கு தாங்கினது உண்மைதான். பெரிய சபை, பெரிய சர்ச்சில் இருக்கிறவங்க, அவங்க மெம்பர் ஊழியங்களுக்கு கொடுத்துருக்க. அந்த ஊழியத்தை தாங்குற, இந்த ஊழியத்தை தாங்குற, உண்மைதான், சந்தோஷம்தான். நீ கொடுக்குற காணிக்கை முக்கியம் இல்லை, இருதயத்தை கொடு. இருதயத்தை கொடுக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ஓப்பனாக சொல்லிட்டேன். கர்த்தர் உங்கள் இருதயத்தை விரும்புகிறாரு. நீ கொடுக்கறது முக்கியம் இல்லை, உன் இருதயம் தான் முக்கியம். அழ ஆரம்பித்தார்கள். கர்த்தருடைய வார்த்தை வந்தது. கர்த்தர் சொன்னார், அது ஒன்றுமில்லாமல் போகும். ஹல்லேலூயா. அது ஒன்றுமில்லாமல் போகும். மனித பிரயாசப்பட்டு ஒருவேளை நீங்கள் தோல்வியை பார்த்திருக்கலாம். நீங்கள் கர்த்தரை சார்ந்து இந்த வாரம் முடியதுக்குள்ள வெற்றியை நீங்கள் பார்க்க வேண்டும். ஆமென். இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் ஆசீர்வாதத்தை பார்க்க வேண்டும், நன்மையை பார்க்க வேண்டும், ஒரு மாறுதலை பார்க்க வேண்டும். ஒரு நாளும் நீங்கள் தோற்று போகக்கூடாது. வேகமாய் வாசிக்க கேட்போம். அடுத்த வசனம். அந்தர வெளியில் கரளே போன செடியை போல நன்மை வருகிறதை பார்க்க மாட்டான். ஒரு நிமிஷம். அடுத்தது என்ன? இவன் சபிக்கப்பட்டவன். இந்த சபிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது? நன்மை வருகிறதை பார்க்க முடியாது. ஐயா, நன்றா இருப்பது போல இருக்கலாம், வெளியே பார்க்கறதுக்கு நல்லா பாலிஷா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா கோட்டு சூட்டும் போட்டு வரலாம். ஆனால் நன்மை வருகிறதை அவனால் பார்க்க முடியாது. வனாந்தரமான சூழ்நிலையாய் உன் வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா அந்த சூழ்நிலை வருது? பார்க்க வேண்டியவரை பார்க்காமல் சூழ்நிலைகளையும் நம் சேர்த்து வைத்த காரியங்களையும் பார்ப்பதுதான் காரணம். பார்க்க வேண்டிய ஆண்டவரை பார்க்காமல் போவதுதான் காரணம். எந்த இடத்தில் கர்த்தரை முக்கியப்படுத்த வேண்டுமோ அந்த இடத்தில் அவரை முக்கியப்படுத்தாமல் நாம் நம்முடைய சுயமாய் செய்கிற காரியங்கள் தான் நம்மை இந்த நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தி கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நீ ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். நீ ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், சபைக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், ஊழியங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் உன்னை சபையில் கொண்டு வந்து உட்கார வைத்தது. ஆனால் இழப்புகள் வந்ததற்கான காரணங்கள் என்ன? இழப்புகள் வந்ததற்கான நோக்கங்கள் என்ன? நன்றாய் கவனியுங்கள். பேதுரு தண்ணீரில் முழுகும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுகிறான். கடலிலே வாழ்ந்தவன் ஏன் நீந்த தெரியாதா? கொஞ்சம் அப்படி இப்படி நீந்தி இருக்கலாம். ஆனால் அவன் சொன்ன ஒரு வார்த்தை, நான் முழுகுகிறேன். நீ எவ்வளவு பெரிய நீச்சல் தெரிஞ்ச ஆளா இருந்தாலும் பார்க்க வேண்டியவரை பார்க்கலாம், முழுகிதான் ஆகணும். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? நம்புறவங்க மாத்திர கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? பார்க்க வேண்டியவரை பார்க்காம
வாக்குத்தத்தம் கொடுத்தவரை நம்பாம சூழ்நிலையை பார்த்தனா உன்னுடைய எல்லா பிரயாசமும் வீண்தான். நீ படுகிற பிரயாசங்கள் எல்லாம் வீணாய் நிற்கும். உன் பிரயாசங்களை ஆசீர்வதிக்க ஒருவரால் மாத்திரம்தான் முடியும். அது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரால் மாத்திரம்தான். மனிதன் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. மனிதன் உன்னை மேன்மைப்படுத்த முடியாது. மனிதன் உனக்கு வாசல்களை திறந்து கொடுக்க முடியாது. கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு வாசலை அடைப்பார் என்று சொன்னால் எந்த மனிதனாலும் திறந்து கொடுக்க முடியாது. ஆனால் கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு வாசலை திறந்தார் என்று சொன்னால் ஒருவனாலும் அதை பூட்ட முடியாது. ஆமென். கர்த்தர் உன்னை உயர்த்த தீர்மானித்தார் என்று சொன்னால் ஒருவனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. காரணம் என்ன? அந்த வாசல் கர்த்தரால் திறக்கப்பட்ட வாசல். ஆமென். ஹல்லேலூயா. இவன் வனாந்தரமாய் ஒரு புதர் செடியை போல மாறினதும் இல்லாமல் எப்படி இருக்கிறானாம், நன்மை வருகிறதை அவனால் பார்க்கவே முடியவில்லை. தோ வருது, இப்ப வந்துடும், இந்த வேலை இப்ப என் கைக்கு வந்துடும், வரவே வராது. வர்ற மாதிரியே இருக்கும், வரவே வராது. எதுக்கு கர்த்தர் வெயிட்டிங் பீரியட் போடுறாரு தெரியுமா? உன்னை உருவாக்கும்படி. ஆமென். உன்னை பலப்படுத்தும்படி, உன்னுடைய பொறுமையை கற்றுக் கொடுக்கும்படி. சிலருக்கெல்லாம் ஜெபிச்சா உடனே கைக்கு கர்த்தர் கொடுக்கலன்னா ஆண்டவர் மேல சண்டை போடுறது. ஏன் எனக்கு மட்டும் ஏன் நடக்கல, எனக்கு மட்டும் ஏன் நடக்கல, உனக்கு மட்டும் ஏன் நடக்கலன்னா காரணங்கள் இதுதான். ஆமென். காரணம் இதுதாயா. பொறுமையாய் காத்துரு, பொறுமையாய் காத்துரு. என் ஆண்டவர் எனக்கு நன்மையை தவிர தீமை செய்யவே இல்லைன்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு தீமை எனக்கு செய்யவே இல்லையா, ஒரு நன்மையாக செஞ்சிருக்கிறாரு. ஆமென். அன்புக்குரியவர்களே, நன்மை வருகிறதை காணாமல் ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. சுற்றி இருக்கிற காரியங்கள் எல்லாம் வனாந்தரமாகவே உட்கார்ந்திருப்பார்கள். இன்னைக்கு நான் சொல்றேங்க ஒரு வார்த்தை, இந்த நாசரேத் பூரண சுவிசேஷ தேவ சபையில் இருக்கிற உங்களை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல அப்படியே இறங்கி வரணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? இன்னைக்கு போய் நீங்க என்னென்ன வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறீங்களோ கர்த்தர் அது எல்லாத்தையும் வாய்க்க பண்ணணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? நாளைக்கு நீங்க யார் யாரெல்லாம் போய் பார்க்குறீங்களோ அத்தனை பேருக்கு கர்த்தர் அற்புதம் செய்யணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? போன முறை நான் வந்தப்போ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். இங்க இருந்து என்ன சொல்லியிருக்கேன்னா, நாளைக்கு காலையில் சூரியன் உதயமாகும் போது கர்த்தர் உன் பேரில் கிருபைன்னு எழுதி நீ எடுத்து வைக்கிற அடியில் வெற்றியை கொடுப்பாருன்னு ஒரு வார்த்தையை நான் ஜபத்திலே மெசேஜ்லேயே சொல்லியிருக்கேன். பின்னாடி ஒருத்தர் கேட்டு போயிட்டார். அவர் ஃபோன் அடித்தார் எனக்கு. எத்தனையோ மாசமாக வராத காசு மறுநாள் காலையில் 10 மணிக்கு சாங்ஷன் ஆகி கையில் கொடுத்துட்டாங்க. ஹல்லேலூயா. தொடர்ந்து 4-5 நாளாக தூக்கம், நைட்டில் தூக்கம் இல்லாமல் பகல்லையும் தூக்கம் இல்லாமல் சுற்றிட்டு இருந்தவர் அன்றைக்கி அமாவாசை கூட்டம் வந்து முடிச்சுட்டு போய் அன்னைக்கு தாயா நான் நிம்மதியாக தூங்கினேன். 1ஆம் தேதி என்னை சர்ச்சில் பார்த்தார். நின்று என்னை பார்க்கணும், நின்று வெயிட். நான் 1ஆம் தேதி எல்லாம் 1ஆம் தேதி காலையில் என்னோடய சர்ச்சுக்கு நான் போவேன் கம்யூனியன் எடுக்கிறதுக்காக. அப்போ வெயிட் பண்ணி பார்த்து சொல்லிட்டு போகிறாரு, அன்றைக்கி நாங்கள் வந்திருந்த அந்த மீட்டிங்க்கு உண்மையாகவே சொல்கிறேன், நிம்மதியாக தூங்கினேன். ஹல்லேலூயா. காரணம் என்ன? வார்த்தை ஒரு மனுஷனை வாழ வைக்கும். என்னுடைய வார்த்தை உங்களை வாழ வைக்காதுங்க, ஆனால் நான் பிரசங்கிக்கிறேன் ஆண்டவராகிய இயேசு வாழ வைப்பார். ஹல்லேலூயா. 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 நன்மை வருகிறதை காணாமல் அடுத்தது ஒரு நிமிஷம், நன்மை வருகிறதை பார்க்காத நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறதாம்? வனாந்தரமாய் மாறுகிறது. வீட்டுக்குள்ள சந்தோஷம் இருக்காதுங்க, வீட்டுக்குள்ள நிம்மதி இருக்காது. என்னுடைய வார்த்தையினால நான் எப்படியாவது மாத்திடுவேன், நீங்க பிரயாசப்படுற காரியங்கள் எல்லாம் தோற்று போய் நிற்போம். என்னுடைய பிரயாசங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி கர்த்தர் தான் நம்ம சார்ந்திருக்கும் வரை கர்த்தர் என்ன தெரியுமா செய்வாரு? கடைசி நிமிஷம் வரைக்கும் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை நம்ம வாயில உச்சரிக்கிற வரைக்கும் கர்த்தர் கொண்டு வருவார். அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வரும். நான் இல்லை நீங்க தான் அப்படி நம்ம சார்ந்து இருக்கிற வரைக்கும் என் பேச்சால என்னுடைய திறமையினால நான் மாத்திருவேன். இதை சிலருக்கு தன்னுடைய வாயின் வார்த்தை மேல நம்பிக்கை, அளவில்லாத நம்பிக்கை. எனக்கு நல்ல பேச்சு இருக்குங்க, நான் பேசியே சம்பாரிச்சிருவேன், நான் பேசியே வாழ்ந்துருவேன், நான் பேசியே பண்ணிடுவேன். கடைசியில் பேச்சிலேயே மாட்டுவான். பெரிய பெரிய பேச்சாளர்கள் பார்த்துருக்கீங்களா? ஈஸியாக மாட்டுவான். அவன் பேசின ஒரு வார்த்தையில் ஒரே ஒரு லைன் தப்பாக இருக்கும், கரெக்டாக பேசிகிட்டே இருப்பார். பெரிய பெரிய ஜேர்னலிஸ்ட் கரெக்டாக பேசிகிட்டே இருப்பாங்க, நடுவில் சின்ன வார்த்தை
யாரையோ ஒரு பெரிய நபரை குறித்து பேசின வார்த்தை தாக்கி உடனே உள்ள கொண்டு போய் வச்சிருவான். காரணம் என்ன தெரியுமா? வார்த்தையில் நம்பிக்கை. என் வார்த்தையை நான் நம்புகிறேன், நான் பேசிடுவேன், நான் பண்ணிடுவேன். இல்லை, நீ பேசணும்னாலும் கர்த்தரை சார்ந்துதான் இருக்க வேண்டும். நீ பார்க்கணும்னாலும் கர்த்தரை சார்ந்துதான் இருக்க வேண்டும். நீ கர்த்தரை உயர்த்தணும்னாலும் கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்துதான் இருக்க வேண்டும். ஆமென், ஆமென். இன்னைக்கு நீங்கள் யாரும் தோல்வியை பார்க்கக்கூடாதுங்க. தோல்வின்றதே நம்ம அகராதியில் நீ வரவே கூடாது. இன்னைக்கு சொல்கிறேன், இன்னைக்கு இந்த மாதம் முடியறதுக்குள்ள, ஆமென் சொல்ல மாட்டீங்களே, இந்த மாதம் முடியறதுக்குள்ள நீங்கள் இழந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தர் திரும்ப உங்கள் கையில் கொடுத்து, உடஞ்ச குடும்பத்தெல்லாம் கர்த்தர் ஒன்று சேர்த்து, ஆமென் சொல்ல மாட்டீங்களே, கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு வரும்போது குடும்பமாக உக்காந்து, ஆமென் சொல்ல மாட்டீங்களே, ஹல்லேலூயா, குடும்பமாக உக்காந்து கர்த்தரை ஆராதிக்கணும், குடும்பமாக உக்காந்து அவரை உயர்த்தணும். இனி எனக்கு நடக்காது, இந்த நன்மை எனக்கு வராது, இனி என் வாழ்க்கை உயரத்துக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஒருவேளை எல்லாரும் சொல்லலாம். கர்த்தர் சொல்றாரு, எல்லாம் முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் முடிய வைப்பேன். ஹல்லேலூயா. எல்லாம் முடியும் அப்படின்ற நேரத்தில் கர்த்தர் செஞ்சார்னா அந்த வெயிட் இல்லாமல் போயிடும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே. எல்லாம் முடியாது, டாக்டர்ஸால இனி முடியாது, இனி இந்த குடும்பம் சேர வாய்ப்பு இல்லை, இனி இந்த பிள்ளை சிரிக்க வாய்ப்பு இல்லை, இனி இந்த ஊழியம் வளர வாய்ப்பு இல்லை, இனி இந்த ஊழியம் முன்னாடி போக வாய்ப்பு இல்லை, எல்லாம் சொல்லணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே. சொல்ல வச்சுட்டு தான் கர்த்தர் சொல்லுவார், நான் உன் கூட தான் இருக்கேன், தைரியமா இரு. ஆமென், நான் உன் கூடவே தான் இருக்கேன், பயப்படாத. அவர் வலது கரத்தை பிடித்து சொல்றாரு, மகளே பயப்படாத, பயந்துராத. சூழ்நிலை இவங்கெல்லாம் பேசுறாங்கன்னு சோர்ந்து போயிருக்கிறியா, பயப்படாத, நான் வாசலை திறக்கிறேன். ஆமென், நான் நன்மை செய்கிறேன், நான் உனக்காக யுத்தம் செய்கிறேன், நான் உனக்காக போய் பேசுகிறேன், நீ பயப்படாம இரு. அவரை சார்ந்திருக்கிற வாழ்க்கை. உன் வாழ்க்கை இனி வனாந்தரமாக இருக்கக்கூடாது, உன் குடும்பம் இனி வனாந்தரமாக இருக்கக்கூடாது. சிலருக்கெல்லாம் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கே அவ்வளவு கஷ்டமாக இருக்கும். சிலர்லாம் வேலை முடிஞ்சு சீக்கிரம் வீட்டுக்கு போக மாட்டான், தெரியுமா உங்களுக்கு? வேலை முடிஞ்ச வீட்டுக்கு அங்கேயே லோ 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 லோன்னு அந்த தெருவுலேயே தான் சுத்தமே தவிர வீட்டுக்கு போக மாட்டான். பிரதர்ஸ் எல்லாம் சிரிக்கிறத பார்த்தா அப்படியே உண்மையே சொல்றீங்கயா, போனாதானே பிரச்சனை. எல்லாரையும் தூங்க வச்சு கடைசியில் போறது, எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் உட்காந்து தூங்கிறது, எல்லாம் எந்திரிக்கிறது முன்னாடி பேக்கை தூக்கிட்டு ஓடுறது. வனாந்தரமான சூழ்நிலை. இன்றைக்கு ஆராதனை முடியும் போது சொல்றாங்க, உன் வீடை ஒரு குட்டி பரலோகமாய் கர்த்தர் மாற்ற போகிறார், உன் வீட்டுக்குள்ள ஒரு குட்டி பரலோகமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர்லாம் பார்த்தீங்களா டீ கடையிலேயே உட்காந்துருப்பான். இல்லை, டீ கடைக்கே அவங்கள வாழ்க்கையை கொடுத்த மாதிரி டீ கடை தான். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கிட்டத்தட்ட 10 டீ குடிக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. வீட்டுக்கு போகிறதுக்கு பயம். போய் எதுக்குங்க நிம்மதியை கெடுத்துக்கிட்டு, அதுக்கு இங்கேயே சுற்றலாமே, இப்படியே சுற்றிட்டு இருந்தால் இப்படியே டைமை ஓடிட்டு கடைசியில் போகலாம். நிம்மதி இல்லையா வீட்டில்? நிம்மதியாக சாப்பிட முடியல, நிம்மதியாக தூங்க முடியல. என் வீட்டில் தான் யாரோ என் கழுத்தை பிடிச்சி நெருக்கிற மாதிரி இருக்குது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, உன்னுடைய வனாந்தரமான சூழ்நிலையை அவர் பாலைவன சோலையாய் மாற்றப் போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. உன்னுடைய வனாந்தரத்தை எல்லாத்துலேயும் கர்த்தர் சொல்கிறாரு, வழியே இல்லாத வனாந்தரத்தில் தான் வழியை உருவாக்குவேன். ஆமென். உன் குடும்பத்தை வைத்து கர்த்தர் கட்டுவார். ஆமென். கர்த்தர் வாழ வைப்பார், கர்த்தர் நடத்துவார். ஒரு நாள் நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. சோர்ந்து போகாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள், அவரை மாத்திரம் சார்ந்திருங்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களே. அவரை மாத்திரம் நம்புறையா, உங்களுடைய வார்த்தையை மாத்திரம் நம்புறேன், என்னுடைய சூழ்நிலையை நீர் மாற்றும். எப்பேற்பட்ட வனாந்தரமாய் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எந்த கண்ணீராய் இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையில் கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இப்பொழுது கர்த்தரை நம்பி இருக்கிறவனுக்கு கர்த்தர் என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், வாசிக்க கேட்போம். தொடர்ந்து, கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எல்லாராலும் துரத்தப்பட்டு அலைந்து திரிந்து கொண்டிருந்த தாவீது சொல்லுகிறான், நீரே என் நம்பிக்கை. ஆமென் சொல்ல மாட்டீங்களே. வனாந்தரத்தில் இருக்கிறான். ஒரு பக்கம் சவுலினால் துரத்தப்பட்ட காலம், பெற்ற பிள்ளையினால் துரத்தப்பட்ட ஒரு காலம். வனாந்தர வாழ்க்கையில் அவன் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீரே என் நம்பிக்கை, உம்மை மாத்திரம் நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் என்னை கைவிட்டாங்க, எல்லாராலும் மறந்துட்டாங்க. அழகாய் சொல்லுகிறான் என்ன வார்த்தை? செத்தவனை போல எல்லாராலும் நான் மறக்கப்பட்டேன்.
இப்படி ஒருத்தன் உயிரோட இருக்கான்றது கூட நிறைய பேருக்கு ஞாபகம் இல்லை ஆண்டவரே. ஆனால் சொல்லுகிறேன், நீரே என் நம்பிக்கை. ஹல்லேலூயா. உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறேன். உன் வீட்டில் கொஞ்சம் வருமானம் இருக்கலாம், அதை நிறைவாய் ஆசீர்வதிக்க ஒரு வல்லமை உள்ள தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஐயா, இந்த வருமானத்தை வைத்து நான் எப்படி ஃபீஸ் கட்டுவேன்? இந்த வருமானத்தை வைத்து எப்படி நான் குடும்பத்தை நடத்துவேன்? என் குடும்பத்துக்கு இது போதாதது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் நிறைவா அதை ஆசீர்வதிக்கிறேன், நீ கவலைப்படாத. நான் நிறைவா ஆசீர்வதிக்கிறேன், என்கிட்ட கொண்டு வா. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் அப்பா ஒருத்தர் மாத்திரம் தான் சம்பாதிச்சுட்டு இருந்தார், வேலைக்கு போயிட்டு இருந்தார். அம்மாலாம் வேலைக்கு போகலை. அப்போது நாங்கள் ஒரு சாதாரண ஒரு வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம். கீஸ் கொடுங்க பிரதர். சாதாரண ஒரு வீட்டில் தான் இருந்தோம். அப்படி இருக்கிற நேரத்தில் திடீர்னு காற்று வரும். இந்த நவம்பர் டிசம்பர் மாதம் வரும்போதெல்லாம் காற்று திடீர்னு வந்தால் தூக்கிட்டு போயிடும் ஷீட்டை. மழை தண்ணி உள்ளே வரும். அந்த பகலுக்குள்ளாக எப்படியாவது கூரையை திரும்ப வேற ஒரு கூரையை கட்டி திரும்பவும் நாங்கள் எங்களுடைய நாட்கள் அப்படியே வந்தது. ரேஷன் அரிசி தான் சாப்பிடுவோம். இப்போவாவது ரேஷன் அரிசி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் அப்போல்லாம் ஒரு வீட்டில் வேக வச்சா 10 வீட்டுக்கு அதோட ஸ்மெல்லு போகும், உள்ளவும் இறங்காது. எங்கள் அம்மா வாயில் குத்துன்னு குத்தி இறக்குன்னு இறக்குவாங்க. முழுகு. வறுமையின் நேரம் எங்கள் அப்பா வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். நான் பார்த்திருக்கிறேன், இரவெல்லாம் ஜெபிப்பார். நாட்கள் போனது, ஒவ்வொரு நாளும் போனது. 96வது வருடம் கர்த்தர் எங்களுக்காக வாசலை திறக்க ஆரம்பித்தார். இருக்க வீடு இல்லாத சூழ்நிலை, அலைந்து திரிந்த சூழ்நிலையில் எப்பொழுது ஒரு மனிதன் கர்த்தரை சார்ந்திருந்தாரோ அந்த ஒரு மனிதனின் நிமித்தம் கர்த்தர் எங்களுக்கு நல்ல வீட்டை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அந்த வீட்டில் தேவையான எல்லா பொருட்களாலும் எங்களை அலங்கரித்தார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எங்களை கிருபையாய் நடத்தினார். அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரை கர்த்தர் எங்களை ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாய் நடத்தி வந்தார். பிரியமானவர்களே, எப்பொழுது தெரியுமா? நாம் கர்த்தரை சார்ந்திருக்கும் பொழுது. ஒருவேளை வறுமையில் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், இது போதலையா இந்த வருமானம், என் பிள்ளை அதை கேட்குறான், என் மகன் இதை கேட்குறான், வாங்கி கொடுக்க முடியலேன்னு ஒருவேளை கலங்கி நிற்கலாம். கர்த்தர் சொல்கிறாருங்க, என்ன தெரியுமா? அதை நான் நிறைவாய் ஆசீர்வதிப்பேன். பல நாட்கள் என்று சொல்வதை விட பல வருடங்கள் எங்கள் அப்பா சைக்கிளில் தான் எங்களை சர்ச்சைக்கு கூட்டு வருவார். ஃப்ரண்ட்டில் ஒரு ஆள், பின்னாடி ஒரு ஆள். காலையில் கோயிலுக்கு எத்தனை மணிக்கு தெரியுமா வருவோம்? 8:30 மணிக்கு சர்ச்சுனா 8:15 சர்ச்சுக்குள்ளே இருப்போம். நான் சண்டே ஸ்கூல் கம்பல்சரி உட்கார்ந்தே ஆக வேண்டும். சண்டே ஸ்கூல் எல்லாம் முடிஞ்சு நாங்கள் போகும்போது எங்கள் அப்பா என்ன தெரியுமா வாங்கி தருவார்? ஒரு 50 காசு சாக்லேட் வாங்கி தருவார். இப்போ அது வருதான்னு தெரியல. 50 பைசா சாக்லேட்டை வாங்கி கொடுக்கறதுக்காக, அந்த சாக்லேட்டுக்காகவே அமைதியாக உட்காந்துருப்போம். கோயிலில் பேசக்கூடாது. இது இன்னொரு சங்கடம். துருத்துருன்னு இருக்க வேண்டிய வயசில் கப்பு சுப்புன்னு உட்காரணும் எப்படி? அதையும் சகித்து உட்காருவோம். நாட்கள் வந்தது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் படிப்படியாய் ஆசீர்வதித்தார். ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். சின்ன வருமானத்தை பெருக ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். நாங்கள் வீடுகளை கட்ட ஆரம்பிக்கும் போது ஒரு நடுவில் வேலையை நிறுத்திடலாம், இனி மேற்கொண்டு கட்டுறதுக்கு வழி இல்லை, இனி இந்த வீட்டை நிறுத்திடலான்னு சொல்லி எங்கள் அப்பா தீர்மானம் பண்ணி உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது, இனி கொஞ்ச நாள் வெயிட்டிங் போட்டதுக்கு அப்புறம் கட்ட ஆரம்பிக்கலாம்னு யோசிக்கிற நேரத்தில் இன்னைக்கு கடைசி நாள், வேலை நிற்க போகுது, இந்த வாரத்துக்கு அப்புறம் வேலை போகாது என்கிற சூழ்நிலை வந்தபொழுது ஆஃபீஸில் இருக்கிற ஒரு அம்மா கூப்பிட்டு சொன்னாங்க, வேலையை நிறுத்தாத, நான் உனக்கு உதவி பண்ணுறேன், முடியும் போது காசு கொடு, வேலையை கட்டி முடி. ஹல்லேலூயா. உனக்காக தூதர்களை கர்த்தர் அனுப்புவார். ஆமென். உன்னுடைய தேவையை சந்திக்கும்படி தூதர்களை அனுப்புவார். ஆமென். ஏன் இந்த சாட்சிகளை சொல்லுகிறேன் தெரியுமா? இந்த வேளையில் உன் விசுவாசம் பலப்பட வேண்டும். ஆமென். உன் விசுவாச கண்களை திறந்துவார். உடைந்து போன உன் குடும்பத்தை கர்த்தர் வாழ வைக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.